விஜய் சார், நீங்க தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டு, இன்டைரக்ட்டா ஒரு பெரிய விஷயத்த, அரசியல் விழிப்புணர்வ எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கீங்க சார். பெண்கள், வயதானவர்கள், ஸ்கூ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இத பத்தி அரசியல் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப அவங்க பேசுறதெல்லாம் நேத்து அசெம்பிளில பாத்தியா அந்த எம்எல்ஏ இத பேசினாரு, இத பண்ணாரு. அதுக்கு கவுண்டர் குடுத்தாரு இவரு. சர்ப்ரைஸா இருக்கு. ஈவன் பெண்கள் எங்க குடும்பத்திலேயே எனக்கு நான் கவனிக்க முடியுது. அத பத்தி பேசுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? என்னென்ன மூவ் பண்றீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அத பத்தியெல்லாம் இவங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நான் அதே ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நாங்க ஐ மீன் 90 நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, உங்க படத்த பார்த்துக்கிட்டு, உங்கள மாரியே நடந்துக்கிட்டு, அப்புறம் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அந்த படத்துல அத வாங்கி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்தோம். எங்களுக்கு எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது. முதலமைச்சர் மட்டும் ஏதோ தெரியும்னு வையுங்களேன். அ அவ்வளோ நாலேட்ஜ் தான் இருந்துச்சு எங்களுக்கு. பட் இப்போ அப்படி இல்ல சார். லைவ்வ பார்க்குறாங்க சார். டெய்லி லைவ் பார்க்குறாங்க. அண்ட் ஈவன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. தட்ஸ் குட் பார்ட். அதனால தான் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் அரசியல் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க சார். ஸோ அ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்டைரக்ட்டா நீங்க அத விதைச்சிருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்தாவே, அடுத்த தலைமுறை நல்லா வளரும்ன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அத நீங்க இன்டைரக்ட்டா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.